12 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புண்ணிய பூமியான நல்லாயின் ஆலயத்திலே உங்களுள் ஒருவனாக உங்களுள் பயணித்த அந்த அனுபவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இந்த ஊரில் நான் எதுவுமே செய்யலை. இந்த ஊரில் நிறைய வளர்ச்சி காரியங்கள்லாம் செய்ததெல்லாம் நீங்கள். நான் ஒரு தூசி தான். பங்கு தந்தை தம்பி ரிக்வின் நிறைய சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் வளர்ந்திருப்பதை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய வளர்ச்சி ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். ஒரு பணிவான வேண்டுகோளை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அருமையான கொடிமரம், அருமையான கெபி, அதற்கு முன்னால் ஒரு வியாகுல தாய், ஜெனரேட்டர், மாடியில் உள்ள கலையரங்கம், இந்த பணிகளெல்லாம் செய்த நாட்களிலே ஆலயத்தை பற்றியும் சிந்தித்தோம். அன்று உங்களுடைய இதயம் திறக்கவில்லை. ஆனால் கடந்த 3 ஆண்டுகள் உங்களுடைய இதயம் திறந்திருக்கிறது. எப்படி என்றால், இந்த பகுதியிலே பார்க்கிற பொழுது குறைந்தபட்சம் 10 லட்சம் முதல் 50 லட்சம் குறைந்தபட்சத்திற்குள்ள இல்லங்கள் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? எல்லா வீடுகளும் அருமையாக கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் உழைப்பால் உயர்ந்தவர்கள், அதற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். உங்களுடைய இல்லம் இவ்வாறு கட்டப்பட்டு இருக்கும் இந்த சூழலிலே உங்களுடைய இல்லத்தை 3 ஆண்டுகள் கடந்து இப்படி விடுவீங்களா? சிந்திக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே ஒரு கட்டுமான பணி தொடங்கி இருக்கிறோம் என்றால் அந்த குடும்பம் அந்த கட்டுமான பணியை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அதற்காக அயராது சிந்திப்பார்கள், அயராது உழைப்பார்கள். பங்கு தந்தையெல்லாம் நீங்கள் பாவம், அந்த மனுஷன், அவரை நீங்கள் பின்னாடி இழுத்துட்டு போறிய, வீடு வீடாக போய் தேடுறிய, ஆலயத்துக்கெல்லாம் வர்றாங்க, நீங்கள் ஆலயத்துக்கும் வர போகிறாரு. இப்படியெல்லாம் நம்ம போகிறது அவர் பாவம். அவருக்கு நீங்கள் எதுவும் சிலையும் வைக்க மாட்டீங்க. சொல்லப்போனால் எனக்கு பேர் எந்த இடத்துலையும் கிடையாது. 12 ஆண்டுகள் நான் சொல்லிட்டு போனது ஒன்று தான். இந்த சிறுசுகள் அவருடைய வாயில் சொல்ல வேண்டும். அது யார் மூலமாக? பெற்றோர்களாகிய பெரியோர்களாகிய உங்கள் மூலமாக இப்படி ஒரு பங்கு தந்தை இந்த பங்கிலே மண் வெட்டினார் என்று, களை பிடுங்கினார் என்று இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் என் பேர் எங்குமே கிடையாது. எனவே உங்களிடம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் நினைத்த காரியம் மிக விரைவில் முடிக்க வேண்டும். இன்னும் 10 மாதத்திற்குள், குறைந்தபட்சம் என்று சொன்னால் முடியாது, இன்னும் 5 மாதத்திற்குள் இந்த ஆலய கட்டுப்பண பணியை முடித்து விடுங்கள். இல்லம் கட்டப்பட்டு இப்படி வறுமையாக கிடந்தால் அந்த இல்லத்திலே பல புரசல்கள் இருக்கும். தொடங்கினான், சிந்திக்காமலாக தொடங்கினான், வீடை கட்ட ஆரம்பித்தான், இன்னும் முடிக்கவில்லையே, எப்பொழுது இவன் முடிக்கப் போகிறான் என்று நாம் சொல்வோம். அப்படித்தானே? எனவே நல்லாயன ஆகிய அன்பு மந்தைகளை, உங்களால் முடியும். நீங்கள் நினைத்த காரியம் மிக விரைவில் நீங்கள் முடிக்க வேண்டும். உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம். எனவே பல கரங்கள் இணைந்தால் இந்த அருமையான ஆலயம், நீங்கள் கனவு காணுகிற இந்த ஆலயம் மிக விரைவில் முடிவடையும் என்பதில் நீங்கள் உறுதி ஏற்கிறீர்கள். எல்லாரும் கரவில் எழுப்போமா? மிக விரைவில் இந்த ஆலயம் முடிவடையும். எனவே இன்னும் அதிகமாக பணம் இப்பொழுதுதான் தேவைப்படுகிறது. பீடம், எலக்ட்ரீஷியன் ஒர்க் மற்றும் அதற்கான சைடு சுவர்கள், அதற்கான வேலைகள், தரைகள் இன்னும் தான் அதிகமாக தேவைப்படுகிறது. இத்தனை நாட்களை விட இன்னும் அதிகமாக. இது 3வது வருடம், 3 நாள் திருவிழா. இனி அடுத்த வருடம் 10 நாட்கள் அந்த நல்லாயனுக்கு நாம் கொண்டாடி நன்றி செலுத்த வேண்டும். எனவே அதற்கு முன்னதாக நம்முடைய ஆலயத்தை கட்டி முடிக்க உங்களிடம் பணிவோடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு எண்ணத்தோடு நாம் உடைத்து விட்டோம், அதை நாம் சுவரை உடைத்து விட்டோம் என்ற எண்ணம் அல்ல. இது பலருடைய கனவாக இருந்திருக்கலாம். எனவே பலருடைய உணர்வுகளோடு இந்த ஆலயமானது அன்பால், உழைப்பால், வேர்வையால், பாசத்தால், ஒற்றுமையால் சுவர்கள் கட்டப்படட்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி.